சப்போஸ் நீங்கள் ஒரு ஆஃப்லைன் ஆர் லோக்கல் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தென் உங்களால் 1 lakh rupees வரைக்கும் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் கூகுள் ஆட்ஸ். அண்ட் யூ டோன்ட் நீட் வெப்சைட் டு ப்ரமோட் யுவர் பிஸ்னஸ். ஜஸ்ட் கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருந்தால் வண்டி போதும். அந்த அக்கௌண்ட் மூலிமா ஆட்ஸ் ரன் பண்ணி உங்கள் சர்வீஸ்க்கான அப்பாயின்மெண்ட் புக்கிங்ஸ் எல்லாமே பண்ண முடியும். அண்ட் தென் உங்களோட ஸ்டோர் விசிட்ஸ் அண்ட் டெய்லி வாக்கிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஏஜென்சிஸ் ஆர் ஃப்ரீலான்சர்ஸ்க்கு அவுட் சோர்ஸ் பண்ணணும்னு சொல்லி அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். தென் ஈஸியாக உங்களோட பிஸ்னஸை உங்களாலேயே ப்ரமோட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் மசர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராக்டிஷனர் அண்ட் அ கன்சல்டன்ட். கரண்ட் ஐமன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஐ ஆல்சோ ஒர்க் வித் 35+ brands டு ஹெல்ப் them டு ஜென்ரேட் லீட்ஸ் அண்ட் சேல்ஸ் ஃபார் த பிஸ்னஸ். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா தென் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மேக் ஷோர் டு ஹிட் த லைக் பட்டன் ஸோ தட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் அண்ட் தென் அவங்க எஜுகேட் ஆகிறதுக்கு நம்ம ஒரு ரீசனாக இருப்போம். ஸோ நோ மோர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் கூகுள் ஆட்ஸ். இந்த வெப்சைட் நம்ம போயிடலாம். ஸோ கூகுள் ஆட்ஸ் நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்கே வரும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு சைன்இன் பண்ணிடுங்க. ஆக்சுவலி ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ அதனால நான் சைன்இன் பண்றேன். சப்போஸ் உங்ககிட்ட கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் இல்லைன்னா ஜஸ்ட் நீங்க இனிஷியலா நீங்க சைன் அப் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் மேக் ஷோர் தட் உங்களோட கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைலும் கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல்ல யூஸ் பண்ணியிருக்க மெயில் ஐடியும் அண்ட் தென் கூகுள் ஆட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்க மெயில் ஐடியும் சிமிலரா இருக்கான்னு பாருங்க. சப்போஸ் கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல்ல வேற ஒரு மெயில் ஐடி வச்சிருக்கீங்க அண்ட் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்ல வந்து வேற ஒரு மெயில் ஐடி வச்சு நீங்க சைன் அப் பண்ணிருக்கீங்கன்னா தென் ரொம்பவே டஃபா இருக்கும். உங்களால கேம்பெயின் ரன் பண்ண முடியாது. ஸோ மேக் ஷூர் தட் ரெண்டுமே வந்து ஒரே மெயில் ஐடியா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கிரியேட். ஸோ இங்க போனீங்கன்னா கேம்பெயின் சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் நீங்க கேம்பெயின் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் கேம்பெயின் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ ஹியர் தேர் ஆர் செவரல் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அப்ஜெக்டிவ்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட கோல். ஸோ நம்ம பிசினஸ்க்கு லீட்ஸ் ஜென்ரேட் பண்றோமா, இல்லை வெப்சைட் டிராஃபிக் வந்து கொண்டு வரணுமா, இல்லை ஆப் ப்ரமோட் பண்ண போறீங்களா, இல்லை பிராண்ட் அவேர்னஸா. ஸோ இதுதான் என்ன உங்களோட கோலோ அதுக்கு ரிலேட்டடா நம்ம வந்து கேம்பெயின் அப்ஜெக்டிவ் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹியர் ஜஸ்ட் கோ வித் கிரியேட் a campaign without a goal guidance. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வை பிகாஸ் நீங்க இனிஷியல் இட் செல்ஃப் நீங்க இதுல இருந்து ஏதோ ஒரு கோல்ஸை வந்து நீங்க சூஸ் பண்றீங்கன்னா ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் கூகுளோட கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ கிரானுலர் லெவல்ல நம்மளால ஆப்டிமைஸ் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த திங். ஸோ கிரியேட் a campaign without a goal guidance போயிட்டு ஸ்மார்ட் ஆட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல வந்து நம்ம அட்வர்டைஸ் பண்றோம். ஸோ நம்ம ப்ரொமோட் பண்றோம். ஸோ தட்ஸ் த பேசிக் அப்ஜெக்டிவ். ஸோ ஜஸ்ட் கண்டினியூ பண்ண உடனே இந்த ஒரு பேஜ் அப்பியர் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எஸ் யூஸ் இன். ஸோ என்னோட கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைலோட நேம் இதுதான். ஸோ டிஜி லைஃப். ஸோ நான் அதே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ்ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட். ஆக்சுவலி ஐ ஹேவ் எ வெப்சைட் அண்ட் பிசினஸ் ப்ரொஃபைல் ரெண்டுமே இருக்கு. பட் இந்த வீடியோல நம்ம கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல தான் வந்து அட்வர்டைஸ் பண்ண போறோம். ஸோ ஃபார் தட் ரீசன் நான் என்னோட பிசினஸ் ப்ரொஃபைல வந்து நான் என்ன பண்றேன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரிவியூன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். மொபைல் வியூ இப்படி இருக்கும். ஸோ டெஸ்க்டாப் வியூ இப்படி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட். அண்ட் வாட்ஸ் மை கோல். ஸோ என்னோட அல்டிமேட் கோல் வந்து எனக்கு கால்ஸ் தான் வரணும். ஸோ தட்ஸ் மை அல்டிமேட் கோல், ரைட்? ஸோ லீட்ஸ் அண்ட் சேல்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை. ஸோ ஃபிசிக்கல் லொகேஷன் போகும்போது மோஸ்ட்லி டைரக்ஷன் அவங்க கிளிக் பண்றாங்கன்னா கூட அந்த அந்த பர்டிகுலர் லொகேஷனுக்கு அந்த டைம்ல வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் குவைட் டஃப், யூனோ. ஸோ ஃபார் தட் ரீசன் ஸோ எனக்கு மோர் அண்ட் மோர் எனக்கு கால்ஸ் வந்தா போதும். ஸோ இதுதான் என்னோட அப்ஜெக்டிவ்னா ஐம் கோயிங் வித் கெட் மோர் கால்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி என்னோட பிசினஸ் ப்ரொஃபைல நான் ஆல்ரெடி ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ரீசன்னால எனக்கு ஹெட்லைன்ஸா இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷன்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே ப்ரீஃபில்டா மேக் பண்ணியிருக்கு. ஸோ கூகுளே ப்ரீஃபில்ட் பண்ணியிருக்கு. ஸோ இல்ல இந்த ஹெட்லைன்ஸ்லாம் வேணாம், நீங்க எனக்கு வேற ஒரு ஹெட்லைன்ஸ் வேணும், லைக் பிசினஸ் கன்சல்டன்ட் ஏதாச்சும் ஹெட்லைன் மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மாத்திக்கலாம். அண்ட் தென் நீங்க அப் டு இன்னொரு ஹெட்லைனும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் டேக். ஸோ இந்த மாதிரி நீங்க ஹெட்லைன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வேணும்னா சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க எடிட் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ எல்லாமே இது எல்லாமே நம்ம கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்க ரீசன்னால ஸோ அதுல இருக்க டேட்டாஸ் வந்து ஃபெச் பண்ணி உங்களுக்கு ஹெட்லைன்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸா கொடுக்குது. அண்ட் தென் இதுதான் என்னோட ஃபோன் நம்பர். ஸோ நான் கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல இதே ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால என்னோட ஃபோன் நம்பர் இங்க அப்பியர் ஆகுது. சப்போஸ் உங்களோட ஆட்ஸ்ல லொகேஷனும் ஷோ பண்ணணும்னு இருந்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க வேணாம்னு சொல்லி மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணிப்போம். நெக்ஸ்ட். டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஆல்ரெடி உங்களோட பிசினஸ் ப்ரொஃபைல் நீங்க ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த சர்வீசஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அந்த பிரைமரி சர்வீஸ், செகண்டரி சர்வீஸ் இதெல்லாமே நீங்க வந்து கீவேர்ட்ஸ் ஃபெச் பண்ணி நீங்க ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பேசஸ்ல தான் வந்து
இந்த கீவேர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ இதுல நமக்கு எந்த கீவேர்ட்ஸ் வந்து ரெலவென்ட்டா இருக்கோ அத நீங்க சூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் லைக் நான் என்ன பண்றேன்னா, ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இது மேபி எனக்கு ரெலவென்ட்டா இருக்கும்னு சொல்லி நான் மேபி சூஸ் பண்றேன். மேபி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிராக்டிஷனர். ஸோ லெட்ஸ் டேக் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, குரோத் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்சி. ஸோ இந்த மாதிரி நான் எனக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் ஒண்டி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா, நெக்ஸ்ட்ன்னு குடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்ன்னு குடுக்கும்போது, ஸோ ஆப்வியஸ்லி என்னோட நியர் அட்ரஸ் வந்து வந்துரும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க ரேடியஸ் பேஸ் பண்ணி நீங்க டார்கெட் பண்ண போறீங்களா? இல்ல ஸ்பெசிபிக் பின் கோட்ஸ் ஆர் ஸ்பெசிபிக் சிட்டீஸ டார்கெட் பண்ண போறீங்களான்னு இருக்கு. லெட்ஸ் டேக் இப்போ நான் இந்த லொகேஷன்ல இருக்கேன். இந்த லொகேஷன் என்னோட ஸ்டோர் லொகேஷன்ல இருந்து நான் ஜஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர் ரேடியஸ்ல நான் வந்து நான் டார்கெட் பண்ணோம்னா, ஸோ இந்த மாதிரி நான் டிராக் பண்ணி நான் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து நான் செட் பண்ணலாம். இந்த மாதிரி லொகேஷன் டார்கெட்டிங் வேணாம். ஜஸ்ட் நான் ஸ்பெசிபிக் சிட்டிஸ் அண்ட் ஸ்பெசிபிக் பின் கோட நான் வந்து ஃபோக்கஸ் பண்றேன்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்க போகலாம். லெட்ஸ் டேக் இதெல்லாம். ஸோ உங்களுக்கு எந்த ஏரியாஸ்ல இருந்தா மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் நடக்குமோ, ஸோ அந்த ஏரியாவோட பின் கோட்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் இங்க இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம். லெட்ஸ் டேக் ராயப்பேட்டான்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு. ஸோ அதுல 6,14,00,000. ஸோ அந்த ஒரு பின் கோட் நான் ஃபிக்ஸ் பண்றேன். அண்ட் தென் 6,05,000. So it's a triplicate. It's like two on road. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஸ்பெசிபிக் பின்கோட்ஸை பேஸ் பண்ணி நான் டார்கெட் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் செலக்ட் பட்ஜெட். ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு டெய்லி பட்ஜெட் சொல்லி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ 39 rupees டெய்லி ஆவரேஜா 148 or 407. ஸோ வாட் எவர் மேபி. இல்லை எனக்கு இந்த மாதிரிலாம் வேணாம். ஸோ நான் வந்து கஸ்டமைஸா நான் வைக்கணும்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, என்டர் யுவர் ஓன் பட்ஜெட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 500 rupees நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னு இருக்கீங்க. 500 ஜஸ்ட் 500 டைப் பண்ணா போதும். உங்களோட 500 பட்ஜெட்க்கு. ஸோ டெய்லி ஆவரேஜா நீங்க 500 rupees நீங்க டெய்லி ஸ்பெண்ட் பண்றீங்க. ஸோ மந்த்லி பாத்தீங்கன்னா 15,200 rupees மோர் ஆர் லெஸ் இந்த அளவுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் 670 இருந்து 1,800 கிளிக்ஸ் வரைக்கும் உங்களால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு கிளிக்ஸ் நடக்கும். ஸோ உங்களோட ஆட்ஸ்ல வந்து கிளிக்ஸ் நடக்கும். லெட்ஸ் டேக் 1,800 கிளிக்ஸ் நடக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ 1,800 கிளிக்ஸ்ல 6% ஆஃப் கன்வர்ஷன் மினிமம் பேர் மினிமம் கேசஸ்ல 6% ஆஃப் கன்வர்ஷன் நான் எடுக்கிறேன். 6% ஆஃப் கன்வர்ஷன் போகும்போது கிட்டத்தட்ட 108. ஸோ உங்களுக்கு 108 கால்ஸ் வந்திருக்கும். கிட்டத்தட்ட 108 வந்து பொட்டென்ஷியல் கால்ஸ் வந்து நீங்க வந்து ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ 1,800 கிளிக்ஸ் நடந்தா 1,800 பீப்புள்ஸும் உங்களுக்கு கால் பண்ணிட போறதில்ல. ஒரு சிலது இன்வேலிட் கிளிக்ஸா இருக்கும். ஒரு சில பேர் உங்களோட காம்படிட்டர்ஸே கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் கிளிக் பண்ணி பேக் வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் நடக்கும். ஸோ அப்படி நடந்தா கூட உங்களுக்கு க்ளோஸ்லி 108 வந்து பொட்டென்ஷியல் கால்ஸ் இருக்கும். இந்த 108 கால்ஸும் நீங்க கரெக்டா நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா there will be a huge chance. லைக் உங்களோட நீங்க மந்த்லி 15,000 rupees ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. பட் 108 கால்ஸ் உங்களுக்கு பொட்டென்ஷியல் கால்ஸ் வருதுன்னா தென் நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களோட கன்வர்ஷன் எவ்வளவு இருக்கும்னு சொல்லி. ஜஸ்ட் நீங்க 15,000 ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ரைட். லெட்ஸ் டேக் ஒரு சர்வீஸ்க்கு நீங்க 1,000 rupees சார்ஜ் பண்றீங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 108 பொட்டென்ஷியல் கால்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த 108 பொட்டென்ஷியல் கால்ஸையும் நீங்க என்ன பண்றீங்கன்னா 1,000 rupees சார்ஜ் பண்றீங்கன்னா, ஸோ உங்களோட சர்வீஸ்க்கு ஸோ க்ளோஸ்லி 1,08,000 rupees வந்து நீங்க ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ 1,08,000 rupeesல மைனஸ் ஏன்னா நீங்க அட்வர்டைசிங்க்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க 15,200 rupees ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்படி மைனஸ் பண்ணும்போது க்ளோஸ்லி 90,000 rupees வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க 90,000 rupees உங்களோட ப்ராஃபிட். ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 15,000 அண்ட் தென் உங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 92,000 rupees கிட்ட ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதுதான் கூகுள் ஆட்ஸோட பொட்டன்ஷியல். ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுத்த போது ஓரளவுக்கு என்னோட கேம்பெயின் பத்தி ஒரு ரிவ்யூ கிடைச்சிடும். ஸோ நான் என்ன கேம்பெயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், என்னோட கோல் என்ன, ஃபோன் கால்ஸ் தான் என்னோட அல்டிமேட் கோல். ஸோ பிசினஸ் நேம், ஆட் டெக்ஸ்ட், ஹெட்லைன் என்ன டெக்ஸ்ட் வச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் என்ன டெக்ஸ்ட் வச்சிருக்கேன், ஃபோன் நம்பர் என்ன டெக்ஸ்ட் வச்சிருக்கேன். ஸோ ஃபோன் நம்பர், ஸோ என்ன ஃபோன் நம்பர், லொகேஷன், ஸோ கீவேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும். அண்ட் தென் பட்ஜெட் என்னோட என்ன, டெய்லி பட்ஜெட் என்ன, அண்ட் தென் மந்த்லி பட்ஜெட் என்ன, இது எல்லாமே தெரிஞ்சிடும். அட் த சேம் டைம் என்னோட ஆட் இப்படி தான் ப்ரிவியூ ஆகும். ஸோ யாராச்சும் சர்ச் பண்ணும்போது என்னோட ஆட் வந்து இப்படி தான் ப்ரிவியூ ஆகும். ஸோ தட் உங்க கால் பண்ணணும்னா டேரக்டா அவங்க கால் பண்ணலாம், டைரக்ஷன் போனா டைரக்ஷன் பண்ணலாம். அண்ட் இதை கிளிக் பண்ணும்போது சப்போஸ் இந்த ஆட்ல ஏதாச்சும் கிளிக் பண்றாங்கன்னா டேரக்டா உங்களுக்கு கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல அவங்க ரீடைரக்ட் ஆவாங்க. ஸோ தட்ஸ் த எண்ட் கோல். ஸோ நெக்ஸ்ட் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டும் போகும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட் வந்துடும். ஸோ ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆட் வந்து லைவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும்.
ஒன்ஸ் லைவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்க இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே வருது. ஸோ இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே வருது, கிளிக்ஸ் இது இந்த டேஷ்போர்ட் மூலமா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் நடக்குது, எவ்வளோ கிளிக்ஸ் நடக்குது, ஸோ எத்தனை பேர் டைரக்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் கால் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த டேஷ்போர்ட் மூலமா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ நீங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு கிளிக்ஸ் நடக்குதுன்னா, ஸோ அந்த ஒரு கிளிக்ஸ்க்கும் நீங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது எல்லாம் அந்த டேட்டாஸ் முதல் கொண்டு உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ தட்ஸ் இட். ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ். இனிஷியலாக நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு மேபி டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். பட் இந்த வீடியோ 2 to 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா தென் உங்களுக்கே புரிஞ்சிடும் எப்படி ஆட்ஸ் ரன் பண்ணணும்னு சொல்லி. இதுக்குன்னு சொல்லி ஃப்ரீலான்சர்ஸோ ஏஜென்சிஸோ ஹையர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தென் உங்களோட ப்ராஃபிட்ஸ் தான் அடி வாங்கும். அண்ட் இது ஒரு ராக்கெட் சயின்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா தென் உங்களோட பிஸ்னஸை நீங்களே ஈஸியாக ப்ரமோட் பண்ணவும் முடியும். அட்லாஸ்ட் எப்படி உங்க பிசினஸை கூகுள் ஆட்ஸ் மூலமா ப்ரோமோட் பண்றதுன்னு சொல்லி லேர்ன் பண்ணிருப்பீங்க. மேபி உங்களுக்கு டவுட்ஸ் ஆர் queries ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லீவ் யோர் கமெண்ட் ஆர் DM me on Instagram. I will try to solve your doubts as soon as I can. And if you found this content helpful, please hit the like button and consider subscribing. Until then, Mazhar signing off.